ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொண்டக்கடலை மசாலா பண்ணுறேன். அதுக்கு எண்ணெய் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதாவது சோம்பு தூளாக சேர்த்துப்போம். இது நல்லா கொஞ்சம் வாசனை வந்த பிறகு இதோட ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு 4 பூண்டு பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிப்போம். இப்போ இதோட சேர்த்து இந்த உப்பையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் வதக்கிட்டு ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்து வதக்கிப்போம். நான் கொண்டக்கடலை ஏற்கனவே நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு 5 விசில் வேக வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. அதாவது 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலையில் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சது, இப்போ இதையும் நான் மறுபடியும் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 2 விசில் வச்சோம்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அதனால் நான் இதை வேக வச்சுக்கிறேன். மறுபடியும் இதை குக்கர்லேயே கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுப்போம். இப்போ கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா 2 விசில் வச்சுக்கிறேன். வச்சு இந்தமாரி செய்யும்போது தான் இந்த கொண்டக்கடலையோட இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுரும். இது ஹை ப்ரோட்டீன் இருக்குது இதில். நம்ம மத்தியானம் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நம்ம இது பூரிக்கு நீங்கள் சாப்பிட்லான்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.